நாம இங்கே வா. ஓகே நாம் அண்ணா போயிட்டு வரேன். பாய். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ சரியா? ஓகே நாமே வர்ற வரைக்கும் வீடு, அம்மா, தங்கச்சி, அப்புறம் நம்ம சேவேஜ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பாய். ஹலோ கிச்சா ஃபேமே, குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் முடியும் பைக்கர் கிச்சா பேசுகிறேன். இப்போ ஃபேம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் டு லடாக் ப்ளஸ் பைக் கண்ட்ரிஸ் நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம இந்த டைம் வந்து பைக்கில் நம்மளோட சேவேஜில் எதுலேயும் போகல. ஸோ வந்துட்டு இங்கேருந்து சேலம் போய்ட்டு சேலத்துலேருந்து நம்ம பேந்தர் அதுக்கப்புறம் 2 பைக் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 5ஆம் தேதி காலையில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு வந்துட்டு நான் நம்ம பாய்ஸ் இங்கே பாருங்கள், காலையில் சீக்கிரமாக வாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னால் 7 மணிக்கு வாங்கடான்னா 8 மணிக்கு வந்திருக்காங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு மழை வேறு வருதுங்க. ஸோ ஃபேம் அவ்வளோதாங்க, மழை வேறு வருது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்த காரணத்தினால வந்துட்டு சேவேஜ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போகலாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டு வந்துடலாம். பூஜை போட்டு அப்படியே வந்துட்டு வந்து நான் வந்து இனிமேல் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட போகிறேன். ஆன்மீகத்தில் மூழ்க போகிறேன். ஸோ வந்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். ஸோ பாய்ஸ் ஆல்ரெடி சில பேர் இங்கே இருக்காங்க. நீ அதுக்கப்புறம் விவேஷ் ப்ரோ, மனோஜ் ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க கோயில்கிட்ட. ஸோ அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு ஒரு பூஜை போட்டு பிரம்மாண்டமாக வந்து இந்த ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு கன்னியாகுமரி காஷ்மீர் போகும்போது வந்துட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியலைங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி விலாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம தலைக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. வாங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பேசுகிறேன். கோயிலில் வெயிட் பண்ணுற வந்துருங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ பாபி, ப்ளீஸ் ஓப்பன் த டிக்கி. தெரியும் இந்த ஊருக்குள்ள ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். டே பாபி கெஞ்சி கேட்கறேன்டா, நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த பொண்ணுங்களாம் பாவண்டா, அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பத்திரமா உங்க சிஸ்டர்ஸை வந்து பாத்துக்கடா பாபி ப்ளீஸ்டா. அது நடக்காது தானே? டே நீ இப்ப பார்த்ததே தெரியல, பாருங்கன்னு சொன்னீங்க. ஓகே பாய்ஸ் பாய். ஸோ ஃபேமே நம்ம பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பைக்கில் போயிட்டாங்க பின்னாடி. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம சேவேஜில் போகலாங்க. ஏன்னா எப்படியும் வந்து நம்ம சேவேஜ் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி இல்லைங்க, எனக்கு இந்த பாபியோட போகிறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இப்போதான் கிளட்ச் பிளேட்டை பார்த்துட்டு வந்தேன். முடிச்சிடாதா கிளட்ச் பிளேட்டை? லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதா தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான் பாபி. ஓட்டிடுவான்னு தெரியும். ஸோ ஃபேம் இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மழை வருது. என்னன்னா இந்த என்ன அதிசயமாவோ இல்லை வித்தியாசமாவோ ஏதாவது பண்ணலாம், நீ மழை வருண்டா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ட்ரிப்பு கிளம்புனால இந்த மழை வந்து பிளட்டி ஸ்வீட் ஆக்குதோன்னு நினைக்கிறேன் பாபி. இல்ல இப்போ பாபி வந்து பேசுற மூட்ல இல்ல, ஏதோ ஃபார்முலா 1 ரேஸ் ஓட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஐ மிஸ்டட் கியர் அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதாங்க. வந்துட்டு இப்போ நம்ம புளியகுளத்துக்கு போகிறோம். புளியகுளம் கோயில் இருக்கும், விநாயகர் கோயில். ஸோ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு என்னோட ஃபேவரட்டான கோயில்னு சொல்லலாம். ஒரு 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ், அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செவ்வாய் வெள்ளி எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆன்மீகத்திலே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கும் விநாயகருக்கும் கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் வாக்குவாதம் ஆனதுனால வந்துட்டு நான் வந்து பிள்ளையாரை பார்க்க போகல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டேஸ் வந்துட்டு சில பல காரணங்கள், சில பல மோட்டிவேஷன்கள், அதனால வந்துட்டு திரும்ப மறுபடியும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு கோயிலுக்கு போனால் வந்துட்டு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், ஸோ அந்த அந்த வைபு, அதுக்கப்புறம் அது பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனால் ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாய்ஸை பற்றி சொல்லவே வேணாங்க. நான் சொன்னேன், எனக்கு நைட்டே தெரியும். நானே திடீர் பிளான் தான், காலையில் ஒரு 8 மணிக்கு கோயிலுக்கு போகலாம்டா, கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மீட்டப் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுங்களா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு நைட்டே தெரியும் இவங்க எல்லாரும் வந்துட்டு லேட் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு லேட் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. பாபே பைக்னா ஹெல்மெட்டு, கார்னா சீட் பெல்ட் போடுறா. பாபி ஒருத்தனாண்டா பாபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்றேன். திட்டிட்டே வருவான்டா. சரி விட, அவன் திட்டினா திட்டிட்டு போறான். நீ முன்னாடி வர அண்ணனை அடிச்சு தூக்கிறாத, அடிச்சு தூக்கு பாபி. மெதுவா போலாம், மெதுவா. வை யூ கெட்டிங் சோ மணி அவசரம்? நோ அவசரம். ஓகே பாய்ஸ் வாங்க அப்படியே போய் பூஜையை போட்டு என்னை அப்படியே வழிநிறுத்தி வைங்க. சிரிக்காதடா, ஏன்டா மறைக்கிற?
ஸோ ஃபேம் வந்துட்டு கோயிலுக்கு வந்தோம், பூஜையெல்லாம் போட்டாச்சு. எனக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி வேண்டியது, எல்லாத்துக்கும் நல்ல புத்தி கொடுக்க சொல்லி வேண்டியிருக்கோம். முக்கியமாக பாபிக்கு தான் வந்து நல்ல புத்தி கொடுக்க வேண்டியிருக்கோம். பாபி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க பட்டையை பாருங்க, அவ்வளோ பெருசாக ஒரு பட்டையை போட்டிருக்கேன் அப்படின்னு பூசாரியாக கோப் போட்டிருக்காங்க லேட்டாக வந்ததை பார்த்து. ஸோ அவ்வளோதான் ஃபேம், அப்படியே முடிச்சுட்டு போய் டீ சாப்பிட்டு வாய்ஸ் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறது தான். முன்னாடி வண்டி நிற்குது. மச்சான் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஓட்ட கத்துக்கிறேன். டேய் நான் ஒரு ட்ரிப் கிளம்பிட்டேன், பாபி கூட ஓட்ட கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிமாலயத்துக்கு கிளம்பிட்டேன். அவ்வளவுதான், அடுத்து ஹிமாலயன் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அவன் ஃபைனலா வந்து ஓட்ட கத்துக்கிட்டாப்ல கைஸ். மச்சான் இப்படியே ஒரு வழியா ஓட்ட கத்துக்கிட்டா. நானும் சரி மச்சான் எல்வோட இருக்கு ஏதாவது பண்ணிடுறான்னு சொல்லி அப்படியே பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, மச்சான் வந்துட்டு பயங்கரமா தான் ஓட்டுறான். எங்களோட ஃபேவரட்டான ஆவினுக்கு தான் போகிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த ரைடு நம்ம பட்ஜெட்டாக முடிக்கணுமா இல்லையா? ஸோ வந்துட்டு ஆவின் போயிட்டு அங்கே வந்து காஃபி குடிக்கிறவங்க காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், பால் குடிக்கலாம். ஸோ அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு பாய்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ தட் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இன்னும் அம்மா இன்னும் வரல, ஊரில் இருந்து வந்துடுவாங்க. அப்படியே அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட அப்படியே கொஞ்சம் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்கே முடியல. நான் இன்னும் ஒரு 2 ஹூடி வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த 2 ஹூடி வாங்கினோம். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக வந்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வந்து செட்டில். ஆல்ரெடி நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த விளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐஃபோனில் தான் எடுப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம OnePlusல எடுத்த விளாக் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ இந்த சீரீஸ் எபிசோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் இருக்கும். இன்கேஸ் அதில் ஏதாவது மாற்றணும், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை அப்படியே மாத்திடலாம். பாபி நீயா? டேய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இண்டிகேட்டர் போட்டு திருப்பிடா பாபி. டேடா ஆவி ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போயிருச்சு, நீ அதையும் தாண்டி கிரிட்டுன்னு வந்துட்டியடா. ரைடா ஓகே பாய் வாங்க போலாம். என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா படுத்துட்டேன். சரி வா பாத்துட்டு இருக்கணும். காசு கொடுத்தாச்சுடா. யாரு படுக்குறேன்னு வே போங்க. சரி மச்சான் சொல்லு மச்சான். அட்டாட்டெல்லாம் பலமா இருக்குது. ஆமா மச்சான், பயபக்தியோட கிளம்பிட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு என்னன்னு தெரியல மச்சான், திடீர்னு வந்துட்டு கோயிலுக்கு போனோம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. எனக்கு கோயிலுக்கு போனால் இப்போ நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வருது மச்சான். அதனால வந்துட்டு நான் பிள்ளையாட்டு போட்ட சண்டையை வாபஸ் வாங்கிட்டு அப்படியே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இறங்கிட்டேன் மச்சான். நல்ல பழக்கம். நான் வந்து ட்ரிப்பு போறேன், ஓகே பட்டையும் கொட்டையுமா இருக்க, நீ என்னடா இப்படி பட்டம் எடுத்திருக்க? எனக்கு பக்தி வந்துருச்சுடா. நானே கோயிலுக்குள்ள போனது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா இப்படிதான் குளிச்சுட்டு பட்டை போட்டுடும். ஆக்சுவலா வீட்டுல படுத்துக்கு அப்படி பட்டை இங்க இருந்து இது வரைக்கும் போட்டுருங்க அம்மா. சூப்பர். எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இனிமேல் நானும் புத்தி வந்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன். ஓகே மச்சான், இனிமேல் அப்ப என்ன தெரியுமா பண்றோம், செவ்வாய் வெள்ளி என் கூட வந்து கோயிலுக்கு வந்துரு. சரி ஓகே தானே மச்சான்? சொல்லு மச்சான். நீ வந்து லே போய் 1 இயர் கூட அவ்வளவு லாஸ்டா ஆமா பயங்கரமான ஒரு மிராக்கிள் நடந்தது. தலையை பார்த்த இந்த வாட்டி அதே மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்க வாழ்த்துக்கள்ரா. கண்டிப்பா மச்சான், நடக்குமா? ஸோ யாருக்குமே வந்து அந்த பாக்கியம் கிடைக்காது தெரியுமா? நான் 2 வாட்டி லே போக போறேன். செகண்ட் டைம் லே 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. செகண்ட் டைம் நீ லே கிளம்பிட்டேன். லாஸ்ட் டைம் ஆகஸ்ட் 15 அப்போ கிளம்பினேன். இப்போ வந்து லே கிளம்பியிருக்கேன். பயங்கரமா திருஷ்டிப்பட்ட மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நெகட்டிவாவே ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கடந்து பாசிட்டிவா வாங்க எல்லாரும். அது ஒன்று இருக்கு. எனக்கு என்ன இன்னைக்கு காலையில உறுத்திட்டு இருந்தேன், நான் ஒன்று சொன்னேன். அந்த சொல்லிடுறேன். ஓகே, அவனால பயங்கரமா மிஸ் பண்ணுவோம் எல்லாரும். மச்சா சத்தியமா சீரியஸா நான் வந்து உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். ஏன்னா நைட்டு வந்துட்டு நானு நீயும் ராதமும் பண்ணாத அலப்பறே கிடையாது ரூம்ல. அப்படியே மொட்டை பசங்க அப்படியே ஜாலியா. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, நம்ம இவ்வளவு தூரம் சிங்கிள் மொட்டை பசங்களாம் வந்து ஜாலியா அப்படி இருந்துட்டு இருக்கோமா, நான் நம்புறேன் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாண்டிங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ரொம்ப அது நைட்டு சில டைம் எனக்கு தோணும், ஐயோ இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிற எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துகிட்டே இருந்தது மச்சான். அதே மாதிரி தான் இப்பவும் வந்துட்டு நான் ரைட்ல கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்களா இருந்தீங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுவும் நீ எல்லாம் இருந்தீங்கன்னா எனக்கு ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு பாபி வில் பி ரியலி மிஸ்ஸிங் யூ. வி ஆல்சோ மிஸ் யூ டா. எல்லாரும் எனக்கு வேற ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது திடீர்னு. ஹக்கி கொடு. சரி மச்சான், போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வரேன். பத்திரமா இரு, சேஃபா இரு, எல்லாத்தையும் பத்திரம் கவனமா வந்துட்டு வீடியோஸ் போடு. உன்கிட்ட நான் சொல்ற விஷயமே அதுதான். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்டப்ஸ் அந்த திறமையெல்லாம் வந்துட்டு நீ இன்னும் வெளிப்படுத்தாமையே வச்சுட்டு இருக்க. ஸோ வந்துட்டு
உனக்கும் ஒரு ட்ராக் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ தட் எதையும் மிஸ் பண்ணாத. ஓகேவா கபிலா, இது நம்ம காலம் அடிச்சு தூக்கு சரியா? நான் வர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா நான் உன்னை பார்க்கணும். ஓகே கபிலா. ஓகே எனக்கு மோட்டிவேட்லாம் பண்ணாங்க, சிரிப்பு வந்துரும்டா. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ கடைசியாக சொல்ல போதுன்னா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்றைக்குமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பசங்க தான் நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படியே இருக்கணும். ஸோ நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பசங்க தான் சொல்லி தருவாங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக் இருக்கும் எல்லாமே நம்ம பசங்க தான் சொல்லி தருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அதெல்லாம் செகண்டரி. என்ன இருந்தாலும் பசங்க கூட சொல்லி டைம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே பார்த்தீங்களா வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லி கூடவே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணலங்கிறது அவங்க சொல்லும் போது நமக்கு தெரியும். நான் வந்து மச்சான் நிறையா சொல்லியிருக்கேன், சொல்லி காட்டக்கூடாதுன்னு இல்லை. பட் இது வந்து ஒரு நல்ல பழக்கம் வந்து பழகிங்க. ஏன்னா இத்தனை நாள் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு பெருசாக இல்லாமல் இருந்திருக்கேன். அதனால தான். ஓகே, வில் பி ரியலி மிஸ்ஸிங் யூ savage boys. ஓகே, மீட் அவர் MTB மனோஜ். MTB ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டண்ட் ரைடர். இல்லைன்னு சொல்லுவார் கேட்டா, படத்துலலாம் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இவரோட ஸ்டன்ட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மச்சான் லே முடிச்சுட்டு வரட்டும். பயங்கரமான ஸ்டண்ட் கண்டென்ட்லாம் இருக்கு. கரெக்டாக தானே ப்ரோ? கரெக்ட் தான் ப்ரோ. எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆமாம், எல்லாம் சேர்ந்து பண்றோம், மாஸ் பண்றோம், தட்டி விடுறோம், செதற விடுறோம், தெரிக்க விடுறோம். Until this is signing off. சைனிங் ஆஃப் இல்ல, அப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் சைனிங் ஆஃப்க்கு இன்னொரு 30-40 நாள் இருக்கு. இந்த எபிசோட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சைனிங் ஆஃப் சொல்லுவேன். ஏன்னா இப்ப எல்லா விளாக்ல என்ன பண்ணுவேன்னா சைனிங் ஆஃப்னு சொல்லி விளாக் முடிச்சிட்டேன். இந்த விளாக் நான் முடிக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 30-40 எபிசோடு வரைக்கும் வந்து போட்டுட்டே இருப்போம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவைங்க. நீங்களா நம்ம வீடியோ பார்த்து இந்த வீடியோல அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது சரியில்லை, அது சரியில்லை சொன்னீங்கன்னா தான் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து எங்களால டெலிவரி பண்ண முடியும். ஏன்னா இதுல என்ன ஒரு இதுனா சேலஞ்ச் என்னன்னா, மோட்டோ விளாக் பண்றது ஈஸி. கேமரா நம்ம கையில வச்சு இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டம். மோட்டோ விளாக்னா நம்ம ஜாலியா பேசிட்டு நமக்கு வரதை பேசிட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப முக்கியம். இதுல மச்சா அது வந்து பயங்கர சேலஞ்சா இருக்க போது. 30 நாள் 30 வீடியோங்கிறது பயங்கரமான சேலஞ்சு. கண்டிப்பா என்ன பண்ண போறாங்கிறதே டவுட் தான். பாப்போம் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாப்பாங்க பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பண்ணிடுவாரு, கண்டிப்பா பண்றோம். சரி, ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாத, பத்திரமா போயிட்டு வரேன் சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருஷம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன், அதே மாதிரி இந்த வருஷம் பத்திரமா போயிட்டு வரேன். ஸோ ஓகே ஃபேமே, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆச்சுங்க. அம்மா வந்துட்டு மத்தியானம் தான் வந்தாங்க. ஸோ காலையில் நம்ம பாய்ஸ் வந்து ஒரு மீட்டப்லாம் வச்சு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு காலையிலேயே ஒரு பார்ட்டி வச்சேன். என்ன பார்ட்டினா டீ பார்ட்டி தான் வச்சேன். ஏன்னா பட்ஜெட்டாக முடிக்கணும் இல்லையா? ஸோ டீ பார்ட்டி வச்சு பாய்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி விட்டேன். அம்மா வந்து ஊர்லேருந்து மதியம் தான் வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இல்லை பார்த்தே ஆகணும், அம்மா சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா அம்மா அப்படியே சென்ட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆச்சுங்க. இன்னும் ஆஃபீஸ் ஒர்க் முடியல, அதனால கிளம்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஸ்டம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மச்சான் வீட்டுக்கு கிளம்புவேன். போயிட்டு அங்கேருந்து நாளைக்கு வந்துட்டு நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. ஆக்சுவலாக எனக்கு டவுட்டுங்க, இது ஒரு பார்ட்டாக வருமா இல்லை 2 பார்ட்டாக வருமானு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு பார்ட்டாக கவர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு ஓகே ஃபேமே, நம்ம வந்துட்டு நாளைக்கு ட்ரிப்பில் சந்திக்கலாம். பாய்.